லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ மிஸ்கின் பேசுறேன். தாங்க என்ன செய்றீங்க? கேட்குறீங்க. மிஸ்கின் பேசுறேன், தாங்க கேட்குறேன். மிஸ்கின் பார்க்குறேன், தாங்களும் பார்க்குறீங்க. இப்போ மிஸ்கின் பேசும்போது என்னுடைய சிஃபாத் பேசக்கூடிய தன்மை வெளியாகிட்டே இருக்கு. ஆனா உங்களிடத்துல பேசக்கூடிய தன்மை இருக்குது, ஆனா வெளியாகல. புரியுதாங்க? புரியுதுன்னு சொல்லும்போது அந்த சிஃபாத், அந்த குணம், பேசக்கூடிய தன்மை வெளியாகும். கேட்கக்கூடிய தன்மை நீங்களும் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன். ஒரு சில வேற சிந்தனையில இருப்பாங்க. வேற சிந்தனையில இருக்கும்போது நம்ம பேசுறது அவங்களால கேட்க முடியாது. உதாரணத்துக்கு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ நாம கேட்காததுனால எல்லாமே பேசுறது இல்லையா? யாரும் இப்போ நாம, நான், நீ, என்னுடைய தன்மை, கேட்கக்கூடிய தன்மை எப்போதுமே என் இடத்துல வேலை செய்து கொண்டே இருக்குதா? எப்போ வேலை செய்யுது? தூங்கும் போது வேலை செய்யுதா? எப்போ என்ன எங்க போகுது? அது இருக்குது, ஆனா அப்போ வேலை செய்யல. ஏன் புரியுதா? நம்ம கிட்ட அந்த தன்மை இருக்குதுமா, ஆனால் அந்த தன்மை 24 மணி நேரமும் செயல்படுவது இல்லை. மளிகை கடைக்காரங்கிட்ட போனான். எனக்கு 1 ரூபா உப்பு கொடுப்பா, எனக்கு 1 ரூபா காஞ்சி பழம் கொடுப்பா, எனக்கு 1 கிலோ அரிசி கொடுப்பா, எனக்கு 1/2 கிலோ சர்க்கரை கொடுப்பான்னு கேட்குறாங்க. கத்தாதீங்க, ஒருத்தரா சொல்லுங்க. மனசுலாம் இருக்குமா? ஏன் கூடுதலா அவனுக்கு சக்தி இல்லை, எல்லாருடையதும் கேட்கறது. அப்போ அவன் இடத்துல சமாதி இருக்குது, குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கு. அதுவும் அவன் தூங்கும்போது ஃபங்க்ஷன் ஆகுது. ஏங்க கண்ணு பார்க்குது தூங்கும்போது. அப்போ எனக்கு முன்னால ஒண்ணுமே தெரியல. தூங்கும் போது திருடன் வீட்டுக்குள்ள வந்து பீரோவை திறந்து கொண்டு போவது வரைக்கும் உன்னுடைய பார்வை எங்க இருக்குது? சாவி எப்படியும் போட்டா சர்றதுன்னு சத்தம் வரும். அப்போ உன்னுடைய செவி எங்க இருக்குது? அப்போ திருடன் கத்துறதுக்கு வாய் இருக்கு, ஆனா கத்தல. நீ பாட்டு தூங்கிட்டு கிடக்குற. அவன் வந்து திருடிட்டு போன பிறகு தான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வீரை திறந்து போட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அப்போ உன் பார்வை எங்க போகுது?
இருக்கா? புரியுது. என்ன சொன்னாங்க? செயல் எழுதுச்சு. என்னன்னா பேச்சு, பார்வை, பார்வை. செவி. இப்போ பயான் பண்ணணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பேச்சே வரல. இப்போ என் பையன் கிண்டல் பண்ணுறான். நான் பயான் தாலிமுக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி பேசுவீங்க? அப்போ என்னிடத்துல அந்த பேசக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அல்லாஹ் பிரேக் போட்டு வச்சிருக்கான். அல்லாஹ் பிரேக் போட்டான். பிரேக் போட்டவன் தான் தெரியுது. அவன் பேச வச்சா தான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. புரியுதா? அவன் பேச வச்சாதான் பேச முடியும், இல்லைன்னா நம்மளால பேச முடியும். அப்போ இதுவும் அமையும் சமயம் வெளியாகுது, அமையும் சமயம் வெளியாகாம இருக்கு. இதே பேசு. அதே மாதிரி பார்வை அமையும் சமயம் வெளியாகுது, அமையும் சமயம் வெளியாகாம இருக்கு. கேள்வி அமையும் சமயம் வெளியாகுது, அமையும் சமயம் வெளியாகாம இருக்கு. குதிரத்துனா என்ன? வல்லமை. நமக்கு எந்த வல்லமையும் இல்லை. நமக்கு எந்த வல்லமையும், அப்படியே வல்லமை இருந்தாலும் 2 நாள் ஜுரம் வந்தா தலைகாணி தூக்க முடியல அவனால. அவனை கூட்டு போய் ரிக்ஷாவை உட்கார வச்சு கூட்டு வர வேண்டாரு. கை கால நிற்க முடியல, ஒரு வஸ்துவை பிடிக்க முடியல. என்னம்மா? அப்போ அமையும் சமயம் இருக்குது, அமையும் சமயம் இல்லாம இருக்கு. நாட்டம். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்கள் பஜாருக்கு வந்து உங்களை பார்க்கலான்னு. திடீர்னு ஒரு வேலை வந்து வேலை மாதிரி போயிட்டேன். அப்போ என் நாட்டம் சில நேரத்தில் வந்துடுறேன், சில நேரத்தில் என்னால் வர முடியல. முதல்ல நான் வந்துடுறேன் காலைக்குன்னு சொல்கிறோம், சில நேரத்தில் வர முடியாமல் போயிடும். அப்போ சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது நடக்குது, சில நேரத்தில் நம்மளோட நாட்டம் இயங்காமல் போயிடும். நீங்கள் என்ன செயல் எப்போ செய்தாலும் நாட்டம் இல்லாமல் செய்ய முடியாது. முதல்ல நாட்டம் வரும். நாட்டம் வந்த பிறகு தான் அந்த செயல் உங்களுக்கு வெளியாகும். நாட்டம் இல்லாமல் வெளியாகும். புரியுதா? நீங்கள் வரணும்னு முதல்ல நாடுனாதான் வர முடியும். தவிர நாட்டம் வீட்டுக்கு போகணும்னு இருக்கும்போது இங்கே வர முடியாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு ஆமாலும் பின்னியாத், உங்கள் நீயத்தை கொண்டு தான் உங்களுடைய அமல்கள் வெளியாகும். அந்த நீயத்து நாட்டத்துக்கு தாபே. நாட்டம் இருக்குல்ல, அதுக்கு தாபேனா அடிப்பணிந்து நடக்கக்கூடியதான் நீயத்து. நாட்டத்தை கொண்டு தான் நீயத்து. புரியல? நாட்டத்தை கொண்டு தான் நீயத்து இருக்கு. அப்போ அமல்கள், ஒவ்வொரு அமலும்னா எல்லாம் உட்காந்துருக்குது, நடக்கிறது, ஓடுறது, வர்றது, வியாபாரம் செய்கிறது, கல்யாணம் பண்ணுறது, எல்லாம் அமல் தான். அமல்கள்லாம் செயல்கள். ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய நாட்டத்தை கொண்டு தான் வெளியாகும். இல்லையே நான் இப்படி நாடலையேன்னு சொன்னால் இல்லை, நீ பொய் சொல்கிற. நீ இப்படி தான் நாடி இருக்க, அதனால தான் அந்த செயல் நீ செஞ்ச. ஒவ்வொருத்தர் செயலும் நாட்டத்தை கொண்டு தான் வருது. புரியுதா? அந்த நாட்டமும் சில நேரத்தில் இயங்குது, சில நேரத்தில் இயங்க முடியாமல் போயிடுது. அடுத்தது அறிவு, வில்வி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் விளங்கணும். நீங்கள் என்ன விளங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விளங்கணும். புரியுதா? அந்த நாட்டம் கூட சில நேரத்தில் நீங்கள் வந்து கேட்குறீங்க, நானும் சொல்கிறேன். சில நேரங்களில் நான் சொன்னது கூட உங்களுக்கு ஞாபகத்துக்குள்ள இருக்க மாட்டேது, மறந்துடுறீங்க. இல்லை நான் எனக்கு என் ஷேக் நாயகம் சொல்லி கொடுத்தது நான் மறந்துடுறேன். அடுத்தது என்னன்னு எத்தனையோ தடவை நம்ம குழம்பி போயிடுறோம், மறந்து போயிடுறோம். அடுத்தது என்ன சொல்கிறது? இது இபாதத்துக்கு அரபில நம்ம சொல்லுவாங்க இலக்கணத்தில் என்ன சொல்லுவாங்க? அர்த்தம். விவாதத்துக்கு அர்த்தம் என்ன? விவாதத்துக்கு இலக்கணத்தில் ரொம்பமான
ஏன் அவர்கிட்ட கேட்டேன்னா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ எங்க போயிடுச்சு? காயிதே தசல்லு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே சவுண்டா சொன்னார். சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி காயிதே தஜல்லுல் சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ ஏன் வரல? நல்லா பிரேக் போடுவான். ஏன் உன் இஷ்டம் இல்லை, உன் அறிவு இல்லை, என் அறிவு நான் கொடுத்தாதான் அவனுக்கு. என்ன பண்ணுறாங்க? சந்தோஷப்பட்டேன். நான் தேவைப்படும்போது வரதான்னு சொல்லி தான் கேட்குறேன். சந்தோஷப்பட்டேன். நான் கற்றுக் கொடுக்கறது யார் மனப்பாடம் செய்கிறாங்களோ அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சந்தோஷப்படுறாங்க. இப்படி மனப்பாடம் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ வரதான் அப்போ இல்மு அவனுடையது. அவன் ஆடும்போது தான் நம்மளுக்கு அது வரமே தவிர நினைச்ச நேரத்துக்குலாம் வந்துடாது. இது நல்ல பேருமா நல்ல பேருமான்றது ஞாபகத்துக்கு வரல. வீட்டுக்கு போன பிறகு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இல்மு நம்மது இல்லை, இது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற வேலை அல்லாவுடையது. அவன் ஆடும்போது அந்த அறிவு கற்றுக் கொடுப்பான், இல்லைன்னா கற்றுக் கொடுக்க மாட்டான். அப்போ அறிவுன்னு சொல்லக்கூடிய நாம எத்தனையோ தடவை பேசிக்கிட்டே வேற ரூட்டுக்கு போயிடுவோம். சே எனக்கு அப்படி போயிடணும்பா, கணக்கு போடுவோம், தப்பா போடுவோம். ஏன்? அப்போ நம்மளோட அறிவு சில நேரத்தில் நமக்கு மாறி கூட அது வெளியாகுது. தேவையானது தேவையில்லாம கூட வெளியாது. அப்போ சில நேரத்தில் இயங்குது, சில நேரத்தில் இயங்காம போகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அறிவை மலங்கக்கூடியது. அறிவு செயல்படாம செய்யக்கூடிய விஷயம் எதுங்க? அறிவு செயல்படப்படாத அந்த விஷயம் எதுதான் சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். அறிவை மழுங்கடிக்கக்கூடிய செயல் ஒன்று தண்ணி அடிக்கிறது, போதை பொருள் போய் அறிவு வேலை செய்யாது. அவுத்து போட்டாலும் அவனுக்கு தெரியாது. அவுத்து போட்டாலும் இன்னொன்று நம்ம அவன் விட்டுருக்காங்க. அறிவு மழுங்கக்கூடிய செயல்கள் அறிவாளிகள் தான் சொல்றேன். அறிவாளிகள் சில நேரத்தில் அறிவு மழுங்கக்கூடிய செயல்கள் செய்வாங்க. ஒன்றும் போதில் இருக்கும்போது, அடுத்தது கோவத்துல. கோவங்கிறது அறிவை மழுங்கடிக்கக்கூடிய செயல். சைத்தான் என்ன பண்ண, கோவத்தை ஏற்படுத்தி விட்டா அறிவு அங்கே வேலை செய்யாது. கோவம் எப்படிப்பட்ட டாடா பில்லா இருந்தாலும் சரி, கோவம் தான் இறங்கிடுவான். அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் தான் விதண்டாவாதம்லாம் செய்யும்போது அறிவு மழுங்கி போயிடும். ஏன் தெரியுமா? கோவத்துலேருந்து வெளியாவாங்க. அதனால தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓடணும். அப்போ சில நேரத்தில் அந்த அறிவு இயங்குது. சில நேரத்தில் சொன்னாங்க, நான் தப்பு செஞ்சிட்டேம்மா, சே கொஞ்சம் அவசரப்பட்டமே, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுவேன். அப்போ சில நேரத்தில் அந்த அறிவு நமக்கு உதவி செய்து, சில நேரத்தில் உதவி செய்ய மாட்டேன். சில நேரத்தில் இயங்குது, சில நேரத்தில் இயங்க மாட்டேன். இதா இப்போ நான் 6 சிஃபாத்தை சொன்னேன். இல்மு, இராதா, குதுரத்து, சமாத்து, பசாரத்து, கலாம். இந்த 6 சிஃபாத் இருக்கு பாருங்க. இந்த 6 சிஃபாத்து ஹயாத் இல்லைன்னா இருக்காது. ஹயாத்துங்கிறது ஒரு சிஃபாத். ஹயாத்துங்கிறது ஒரு சிஃபாத். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த 6 சிஃபாத்தும் 6 தன்மையும் சில சமயம் வெளியாகும், சில சமயம் உள்ளேயே இருக்கும்.
அரபியில் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எனக்கு வரல, மறந்துட்டேன். நல்லா மறக்கடிக்கிறேன். நானும் வருது இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் வரும்போது டக்குன்னு அவர் பிரேக் போடுறேன். டக்குன்னு வெளியாகிட்டான். பில் குவா பில் ஃபெயில். ஒரு செகண்ட் தான் தோபா செஞ்சுட்டா உடனே வெளியாக்குறேன், மூடி வைக்கிறாம்மா. பில் குவா பில் ஃபெயில். இப்போ என்னுடைய கலாம் பில் ஃபெயில். அரபி வாசம் கற்றுக்குங்க. பில் ஃபெயில் செயல்பட்டு கொண்டே இருக்குது. என்னுடைய கலாம் இப்போ செயல்பட்டு கொண்டே இருக்கு. பில் ஃபெயில். உங்களுடைய கலாம் பில் குவா உள்ள இருக்கு, மறைஞ்சி இருக்கு. உங்களது பில் குவாவா இருக்கு, இப்போ மறைஞ்சு. பில் குவானா மறைந்து இருக்குது, மறைதல் இருக்கு, வெளியாகாம இருக்கு. இப்போ எனக்கு கலாம் வெளியாகிக்கிட்டே இருக்கு. பில் ஃபெயில். ஃபெயில்னா செயல்கள். பில் ஃபெயில்னா செயல்கள். எனக்கு பில் ஃபெயிலா வெளியாகிட்டே இருக்கு கலாம். ஆனா உங்களுக்கு பில் குவாவா இருக்கு. இப்போ நீங்க பேசுங்க. பேசுனீங்களா? இப்போ பில் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நான் பில் குவாவா ஆயிட்டேன். சொல்லுங்க. பில் குவா பில் ஃபெயில். பில் குவா பில் ஃபெயில். ஒன்று மறைந்து இருக்கிறது, இன்னொன்று வெளியாகிறது. செயல்பட்டு கொண்டே இருக்கு. புரியுதா? இப்போ உங்களுடைய பசாரத் பில் குவாவா பில் ஃபெயிலா? கேட்டீங்களா நீங்க? சரி, இப்போ நம்மளுடைய பஷாரத்து பில் ஃபெயிலா இருக்கா பில் குவாவா இருக்கா? பில் இயங்கிக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நம்ம சமாத்து பில் ஃபெயிலா பில் குவாவா? இப்போ என்னுடைய கலாம் பில் ஃபெயிலா பில் குவாவா? பில் குவாவா? ரெண்டு குழப்பமாயிடுச்சு. ஏதோ போட்டு பார்த்துடலான்னா குழப்பிட்டாங்களே நம்மள. கரெக்டாக தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? பில் குவா சொன்னீங்களா? கரெக்டாக தான் சொன்னாங்க. பில் ஃபெயில்ல இருக்குமா, பில் குவா சொல்லிட்டீங்க. வெளியாகிட்டே இருக்குல்ல, ஆனா உங்களுக்கு பில் குவாவா இருக்கு. எனக்கு நான் பேசிக்கிட்டாரு. புரியுதா? பில் குவா பில் ஃபெயில். அறிவு இல்ம் பில் ஃபெயிலா இருக்கா பில் குவாவா இருக்கா? எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? எங்கிட்ட தான் பில் ஃபெயில் சொல்லிட்டீங்களே, என்ன அர்த்தம்? இப்போ ஒரு நாள் அதுல ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. என்னம்மா எவ்வளவு நாள் ஆகுதுங்க? கருணாநிதி தமிழ் பேசுறாங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் தாங்கள். புரியுதா? அப்போ அறிவு ஏங்கிக்கிட்டே இருக்கு. புரியுதாமா? அறிவு நமக்கு ஏங்கிக்கிட்டே இருக்கு. புரியுதா? அப்போ அறிவு தூங்கும் போது பில் ஃபெயிலா பில் குவாவா? தூங்கும் போது எப்படி சொல்றீங்க? எவ்வளவு நேரம் பேசி அவர் பாருங்க, எப்படி சொல்றீங்க? டக்குனு மாறிடுறாங்க. தட்டினாலே மிஞ்சி போயிச்சாங்க, இறங்கிடுது. புரியுதா? தானே, தட்டினாலே அங்க இறங்கிடுது. அப்போ தூக்கத்துல சமாது பில் ஃபெயிலா பில் குவாவா?
அப்போ தூக்கத்துல கலாம பில்குவாவா பில்ஃபேலா? தூக்கத்துல நாட்டம் பில்குவாவா பில்ஃபேலா? நாட்டம் வந்து பில்ஃபேல். நாட்டம் இருக்குல்ல, தூங்கணும்னு நாட்டம். சரி, அது பில் ஃபேல்ல இருக்கு. சரி, பரவாயில்ல. அப்போ அது பாருங்கம்மா, 6 சிஃபாத்துல 5 சிஃபாத்து எல்லாமே பில்குவாவாயிடுது. 6 சிஃபாத் தான் பில்குவாவாயிடுது தூங்கும் போது. ஹயாத்தி பில்குவாவா பில்ஃபேலா? ஹயாத்தும் பில்குவா தான். சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு என்ன மோளை கொண்டு வண்டியில் கொண்டு விட்டுருமா? கஷ்டமா இருக்கு நீங்கள் மோளை வருது, கார் வண்டி பண்ணுங்க. என்ன சொல்லுமா? திங்கும் போது என்ன திங்கும் போது? ஆமா, பில்குவான்னு சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? பில்ஃபேல். பில்ஃபேல் பில்ஃபேல். அவரு ப்ரொனன்ஸ் இது எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. ஹயாத்துலாம் திரும்பி மவுத் ஆக்கிடுவாங்க. நன்னிமாவை பார்க்க போனல, அப்போதான் பில்குவா. பில் குவா. பில் ஃபேல் ஆனா அப்படி விட மாட்டாங்க. பில் ஃபேலா இருந்தா படுத்திக்கிட்டு இருக்காங்க. பில் குவா வயசுனா மௌத்தா போயிட்டாங்க. இதா உங்களுக்கு இல்லையா? என்னம்மா இதா பில் ஃபேல் இயங்கல. ஹயாத்து ஆனா இருக்குது. ஹயாத்து இருக்குது ஆனா வெளியாகல, இயங்கல. இதா இப்போ நீங்க பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஹயாத்து பில் ஃபேலா இருந்திருக்கா இல்ல பில் குவாவா இருந்திருக்கா? பில் ஃபேலா இருந்தா எப்படி சொல்றீங்க? சுவாசமா? ஒரு பாட்டு இவரு மெமரி கார்டு எனக்கு கொடுத்தாரு. எனக்கே எனக்கு பிடிக்கலை, எனக்கே ஏனென்று எனக்கு தெரியலையே. அழுதுட்டேன் நான். அவ்வளோ துக்கத்தில் இருக்கா. இப்போதான் நான் கண்டுபிடிச்சேன் இவர் ஏன் சைலண்டா இருக்காரு. நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். நான் அதில் இன்னொன்று சொல்றேன், எனக்கே ஏன்னு தெரியலையே. எதுவுமே எது பார்த்தாலும் பிடிக்கலையா அவனுக்கு? நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? நான் செத்துடுறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்? பாட்டுமா அது? என்னம்மா? எனக்கே எனக்கு உனக்கு பிடிக்கலையே, ஏனென்று எனக்கு தெரியலையே. இல்ல பாட்டு அது ஃபீலிங். ஃபீலிங் ஐயோ, அதுக்கு வேற மாதிரி பாட்டு. அதுக்கு வேற மாதிரி அந்த பாட்டு கூட வச்சிருக்காரு. கல்யாணம் நிக்க முடிஞ்சு வரக்கூடிய பாட்டு கூட இருக்காது. ஆமா, திடீர்னு இந்த பாட்டு வருது. தாயின் மடியில் தலை வைத்திருந்தேன், கவலை தெரிவதில்லை. ஆனா இவர் போறது 12 மணிக்கு போறாரு நைட்டு வீட்டுக்கு. சம்பளம் தரதில்லை வீட்டுக்கு. எப்படி இது மேட்ச் ஆகுது? தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, போறதே இல்லை வீட்டுக்கு. அந்த பாட்டு இருக்கு. இன்னும் ஒண்ணுமே எனக்கு கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. இல்லம்மா போச்சு. என்னம்மா அப்சர்வ் இது பண்ண முடியல என்னால. என்ன சொல்லுவாங்க? ஆமா, இவர் என்ன கேரக்டர்னு எனக்கு கண்டுபிடினா எனக்கு பிடிக்கலையே. எனக்கு இன்னும் ரொம்ப கவலையாச்சு. இப்போதான் புரிஞ்சு லவ் மேட்டர் ஏதாவது இருக்கு போல. அது லவ் சாங்ஸாவே இருக்கு போல எல்லாமே.
ஆமா எல்லாத்தையும் சொல்லுவேன். நல்லா கேட்டு திடீர்னு அந்த அம்மா பாட்டு வருது ஃபுல்லா. பெத்து எடுத்தவதா என்னையும் கத்து கொடுத்து விட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன தீத்து வண்டிய கட்டி விட்டா, பின்னையும் மனசு கிட்டாச்சு அந்த பெத்தவ மனசு கல்லாச்சு. எப்படி இல்லைம்மா ஒருத்தர் இப்போ பாட்டு மோலாகிட்டு வாங்கிட்டா எல்லாம் கபர்ஸ்தானுக்கு அனுப்புற பாட்டாவே இருக்கும் மோலாகிட்ட. என் கதை முடியும் நேரம் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு இன்னும். என்பதை சொல்லும் ராகம் இது, அன்பினில் வாழும் உள்ளம் இது, அணையே இல்லா எண்ணம். சொல்றேன் பாருங்க. அது எனக்கு என்ன இது பண்ண முடியல, யூகிக்க முடியல. என்ன சேது பாட்டு, திடீர்னு சேது பாட்டு, அல்லா அல்லா, திடீர்னு ஆன்மீகத்தில் வந்துடுறாரு. அந்த பாட்டு கூட இருக்கு, அன்பே சிவம் அடியார்க்கெல்லாம் அன்பே சிவனா. திடீர்னு நாத்திகம் பாட்டா. இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தருடைய கேரக்டர் அவங்க கேட்குற பாட்டில் கூட ஓரளவுக்கு யூகிக்க முடியும். எந்த அவருடைய நாட்டம் கேட்கும் போது எந்த நாட்டத்தை கொண்டு அதை கேட்கிறாருன்றது தான் முக்கியம். அதான் சொல்ல வரேன், நான் சொல்ல தப்பா? அதுதான் சரி. இப்போ எனக்கு பிடிக்கலையே என்னம்மா ரொம்ப நாளா தெரியலம்மா. நான் தான் கேட்டேன், நான் உங்ககிட்ட கேட்கறேன்ல, ஏன் இவர் சைலண்டா இருக்காரு எப்போ பார்த்தாலும் மனசு கேட்டுக்கேன். நான் யாராவது லவ் யூ பண்றாரா, அது ஏதாவது விஷயமா, அது ஏதாவது சொல்லுங்க கேட்டு கூட சொல்லவே இல்லை. ஆமா அவரே ஒரு பிடிக்கல போல. இல்ல இல்ல அது லவ் ஃபீலிங்ஸ் வந்த பிறகுதான் அப்படிலாம் வரும். எனக்கு பிடிக்கலையே அந்த பாடு இருக்கு. சைதாப்பேட்டை, ராம்பேட்டை, கோவலப்பேட்டை, முதல்ல இருந்தது இல்ல அதே இதுல அதுல தான் இருக்குது, அதே கார்டுல தான் இருக்கு, அதே மெமரி கார்டுல இத்தனை பாட்டு இருக்கு. சைதாப்பேட்டை, ராமப்பேட்டை, கோமப்பேட்டை, அதுல என்னவளே அடுத்தது பிச்சை போடுங்கள் யா பைனிஷா. சொல்லுவாங்க ஆரம்ப காலத்துல இருந்து அப்படியே மாறிட்டு வருது. அப்படியா? நான் குழம்பு போயிட்டேன் உண்மையிலே. அதே ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு. நான் இன்னைக்குல கிட்ட சொல்லணும்னு நினைச்சு அது இன்னைக்கு வெளியாச்சு. எனக்கு பிடிக்கிறது அது ஏன்னு அவர் சொன்னா நாம விளைக்கலாம். இல்ல நீங்க தனியா உங்க டிபார்ட்மெண்ட், உங்க டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட்ல இவரு தாலிங் தேவைன்னா அவரு, வேற எதனா அடித்தடிலாம் இவரு, அவர் இரும்புனா அது அவரு என்ன மொபைல் G5 போனுங்க அவரு. சொல்றேன் அது ஏன்னு எனக்கு பிடிக்கலன்னா அது இவர் சம்மந்தப்பட்டது. இல்லாம சொல்ல செய்யலாம் எல்லாம் நம்ம வீணான பேச்சுகளுக்கு நம்ம பாதுகாக்க மன்னிக்கணும். அப்போ 6 சிஃபாத்துகள் அமையும் சமயம் இருக்குது, அமையும் சமயம் மறையுது. ஆனால் நாம் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு செகண்டுக்காகவும் ஹயாத்து நம்மளை விட்டு மறையவே இல்லை, பில்குவாவா ஆகவே இல்லை. பில்குவாவா ஆகவே இல்லை. அதனால்தான் அந்த ஹயாத்துக்கு உம்முல் சிஃபாத் சொல்லுவாங்க. உம்முல்னா தாய், உம்முல்னா தாய். எல்லா சிஃபாத்துக்கும் ஆக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹயாத். அந்த ஹயாத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உம்முல் சிஃபாத். எல்லா சிஃபத்துக்கும் தாயை போல, எல்லா சிஃபாத்துக்கும் தாயை போல உம்முல் சிஃபாத் சொல்லுவாங்க ஹயாத்துக்கு. மற்றது இல்லைன்னா இருக்கலாம். குருடர்கள் பார்வை வாழ்றாங்களா இல்லையா? பைத்தியக்காரன் வாழ்றானா இல்லையா? ஊமை வாழ்றானா இல்லையா?
செவிட வாழ்றானா இல்லையா, கோமா ஸ்டேஜ்ல வாழ்றானா இல்லையா. அப்போ மற்ற சிஃபாத்துகள் இல்லைன்னா கூட வாழ முடியும், ஆனா ஹயாத் இல்லைன்னா வாழ முடியாது. ஹயாத் இல்லாம மற்ற சிஃபாத்துகள் இருந்தா நமக்கு லாபம் இல்லை. ஹயாத் இல்லாம மற்ற சிஃபாத்துகள் இருந்தா நமக்கு லாபம் இல்லை. ஆனா மற்ற சிஃபாத்துகள் 1-2 குறைஞ்சி ஹயாத் மட்டும் இருக்குதுன்னா நம்ம வாழலாம். ஏன்னா அந்த ஒரு சிஃபாத் தான் எப்பவுமே பில் ஃபெயிலாவே இருக்கும். அது பில் குவாவாயிடுச்சுன்னா மௌத்தா போயிட்டாங்கன்னு அர்த்தம். பில் குவா போயிட்டாங்கன்னா என்னம்மா மௌத்தா போட்டாங்கன்னு அர்த்தம். பில் குவா பில் ஃபெயில் அணுங்குதா மறந்துட்டு போறீங்க. அவர் எழுதி வச்சிருக்காரு. இல்லைங்களா நான் வரல அன்னைக்கு தாலிம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் எழுதி வச்சிருக்காரு எல்லாம். பில் ஃபெயில் பில் குவா. இந்த ஹயாத்து மட்டும்தான் எப்பவுமே பில் ஃபெயிலாவே இருக்கு, இயங்கிக்கிட்டே இருக்கு. இந்த ஹயாத்துக்கு தாபே தான் மற்ற சிஃபாத்துக்கள் எல்லாம். தாபேனா அடிப்பணிந்து இருக்குது. இந்த ஹயாத்தை மிஞ்ச முடியாது இந்த சிஃபாத்தும். இந்த சிஃபாத்தான் ஹயாத்தை மிஞ்ச முடியாது. ஹயாத்துக்கு முன்ன போக முடியாது. ஹயாத்து கீழே தான் இருக்கும். ஏன் இந்த ஹயாத்துலாம் ஒண்ணுமே இல்லை. புரியுதாங்க? உம்முல் சிஃபாத் தாயகம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான பெரிய சிஃபாத்து உம்முல் சிஃபாத் ஹயாத். மற்ற எந்த சிஃபாத்து இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம். ஹயாத் இல்லைன்னா வாழ முடியாது. நம்மளை கொண்டு போய் கபர்ல அடக்கம் பண்ணுவாங்க. மற்ற சிஃபாத் கம்மியாடுச்சுன்னா அடக்கம் பண்ண மாட்டாங்க. ஹயாத் கம்மியாடுச்சுன்னா அப்போ நம்ம பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாம ஹயாத்தா இருக்கிறோம், பில் ஃபெயிலா இருந்துகிட்டே இருக்கு. எத்தனை வருஷம் எல்லாம் எவ்வளவு நாடுறானோ அது வரைக்கும். புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுதா? இப்போ இந்த ஹயாத்தை கொடுத்தவன் யாரு? இந்த ஹயாத்து இயங்கிக்கிட்டே இருக்கா இல்லையா? இப்ப இயங்கிக்கிட்டே வைக்கக்கூடியவன் யார்? யாரா? அப்போ ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு எப்படி ஹயாத்து தேவையா இருக்குதோ அதே போல அந்த மனிதன் உயிர் வாழ்றதுக்கு அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற இலா எப்பவுமே இருக்கணும். அது அவனுக்கு தேவையா இருக்கு. இந்த ஹயாத்துடைய தேவை பூர்த்தி செய்யறதுக்கு அதை யாரு கொடுக்குறான்னா அவன் எப்பவுமே ஹயாத்தாவே இருக்கிறான். அவனுக்கு மௌத்தே இல்லை. அவனுக்கு மௌத்தே இல்லை. இப்ப என்ன சொல்ல வரேன்னா அல்லாஹ்வுடைய கணக்கில்லாத சிஃபாத்துகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய கணக்கில்லாத சிஃபாத்துகள் இருக்கு. இப்போ இவன் ஹயாத்து பில்குவாவா எடுத்து பில்குவானா என்னமா இது அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ் மௌத்தே ஆக மாட்டான். மௌத்தே கிடையாது. ஏன்? அவன் தான் எப்பவும் ஹயாத்தான. அவன் ஹயாத்தான. ஆனால் அவன் நாடுனா தான் மக்லூக்கு ஹயாத் இல்லாம ஆக்குவான். ஏன்னா அது உன் சிஃபாத் இல்ல ஏன் சிஃபாத்துன்னு காட்டுறதுக்கு. புரியுதா? அப்ப மக்லூக்க வச்சு பார்த்தா ஹயாத்து இல்லாம இவனால வாழவே முடியாது. அப்ப தேவைகள் ஆக ஆக உயர்ந்த தேவை ஹயாத். அந்த தேவையை பூர்த்தி செய்றவன் யாரும் இல்லை. இப்போ மௌத்தா போயிட்டான். மௌத்தா போனவனுக்கு தேவை இருக்கா இல்லையா?
என்ன தேவை? அந்த செய்தி வந்து அவங்களுக்கு நமக்கு தேவை. நமக்கு போனால் அவங்களுக்கு தேவை. எப்படி தேவைன்றீங்க? இப்போ நம்ம கவர் வந்து கேள்வி கணக்கு கேட்குறாங்க. அந்த இதுக்கு அந்த சூப்பர் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவை. சரி, கபர்ல கொண்டு போய் வச்சோம்னா ஹயாத்தை கொடுத்துடலாம். ஹயாத்தை திருப்பி கொடுத்துடலாம். மையத்துக்கு என்ன தேவை? தேவையில்லை. இல்லை இல்லை, ஆட்டை அப்படியே மின்சாட்டி பார்க்கறது கப்பல் கப்பல் தண்ணி தேவை. கப்பல் துணி தேவை. கப்பல் ஜாக்கிரதை. அவங்கள குளிப்பாட்டணும், கூலிப்பாட்டணும், சுத்தம் செய்யணும், தூக்கணும். மையம் தானே சொல்றீங்க, அவங்க தானே சொல்றீங்க. மல்லிகைப்பூ போடணும், அத்தர் போடணும், கோலப்பாய் கட்டு, மல்லிப்பூ. அதான் எதுல யார் இருக்காங்களோ அதான் வரணும். மல்லிப்பூ மல்லிப்பூ வேற எந்த பூ இல்லை, மல்லிப்பூ. அப்ப மௌத்தா போயிட்டாலும் நமக்கு தேவை இருக்கு. நாம் எப்போதுமே தேவை உடையவர்களாக தான் இருக்கிறோம். புரியுதா? அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, என்னடா இது ரொம்ப செத்து தொலைலாமே. அட செத்துட்டா தானே ரொம்ப தேவை இருக்கு உனக்கு. இப்ப நீயா நடந்துட்டு போயிடுவ. அல்லாஹ் கூட இருக்கிற வரைக்கும் அவன் கூட்டு போயிடுறான். சிஃபாத்தை எடுத்துட்டான்னு 4 பேர் தூக்கணும். பணம் வெயிட்டு சொல்லுவாங்க, பணம் வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அப்போதான் தேவை அதிகமாகும். புரியுதா? என்ன சொல்ல வரேன்னா விஷயம், நமக்கு ஹயாத் எப்படி தேவைப்படுதோ, நம்ம வாழ்வுக்கு எப்படி ஹயாத் ரொம்ப முக்கியமோ, அதுவும் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும். நாம் மையத்து என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ஆளாகும். அப்போ நமது எல்லாமே நில்லு, நாக்கிஸ், நக்ஸு, குறைவு இருக்கு. நம்ம சிஃபாத் எல்லாமே குறைவு உள்ளது. அல்லாஹ்வுடைய சிஃபாத் எல்லாமே காமிலானது, குறைவே இல்லாதது. அல்லாஹ்வுடைய சிஃபாத் எல்லாம் குறைவே இல்லாதது. குறைவே இல்லாதது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் இலாவா இருக்கு. என்றென்றும் இலாவா இருக்கும். ஒரு 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 செகண்டுக்கும் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையை விட்டு அவன் ஒதுங்கினதே இல்லை. ஒரு செகண்ட், நொடி, மில்லி செகண்ட், ஒரு சின்ன மில்லி செகண்டுக்கும் அவன் அந்த இலாஹங்கிற பொறுப்பை விட்டு நீங்கினதே இல்லை. அவன் நீங்கினான்னா உலகமே சமிச்சு போயிடும், காணப்படும். ஏன்னா முழு உலகமும் அவனுடைய இலாஹா எங்க தன்மையில தான் இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே இயங்குறதுக்கு தேவைப்படுது. முழு அந்த சராசரங்கள் இயங்கணும்னா அல்லாஹ் தேவையை புதுசு. அப்போ நீ நாடாவிட்டாலும் அல்லாஹ் தேவை புது செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நொடி கூட அந்த தன்மையை விட்டு அவன் மறக்கடிக்கப்படலை. எப்படி நம்ம தூங்கும் போது கண்ணு போயிடுது, காது போயிடுது, நாவு போடுதுல, அது மாதிரி
ஒரு செகண்டுக்கும் அல்லாஹ் அந்த தன்மையை விட்டு நீங்கினவனாவே இல்லை. எந்த தன்மைங்க? இலாஹாங்கிற தன்மை. இப்ப அல்லாஹ் ஜலாலத்தா இருக்கலாம், அல்லாஹ் ஜலாலத்தா இருக்கலாம், நம்ம மேல ரொம்ப கண்டிப்பா இருக்கலாம். அப்போ அந்த ஜமால் தன்மை, சபர், முஹப்பத்து, கஃபூரு ரஹீம் என்கிற தன்மை மறைஞ்சிருக்கும். யா கஃபூரு ரஹீம், யா கஃபூரு ரஹீம், யா கஃபூரு ரஹீம் கூப்பிடுங்க. அப்போ அந்த தன்மை அதை இல்லாமல் ஆக்கி இந்த தன்மை வந்துடும். நான் மன்னிச்சுட்டேன். அல்லாஹ்வுடைய கஹாரியத், அடக்கி ஆளக்கூடிய தன்மை வெளியாகுது. எவனும் ஒரு நயா பைசா உங்களுக்கு தர மாட்டான், அடக்கி ஆள்றாங்க. என்கிட்ட தான் இருக்குது எல்லாம் அடக்கும், உனக்கு இஷ்டமே இல்லை, அடக்கி ஆள்றான். கஹார் கஷ்டமாயிடுச்சு. யார் ரஜா, யார் ரஜா, யாரெல்லாம் உணவளிப்பவனே, ரிசக்கு கொடுக்கக்கூடியவனே, உணவு அளிக்கக்கூடியவனே, ரிசக் கொடுக்கக்கூடியவனே, யார் ரஜாக, யார் ரஜாகன்னு அழைக்கிறான். உடனே அவனுடைய ரஜாக்குடைய தன்மை வெளியாகணும்னா அது கஹாரத்தை கம்மியாகலாம். அந்த தன்மை இருக்கு பாருங்க. கஹார் தன்மை எங்க போகுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஸாக்கியத்தை எங்க மிகச்சி இருக்குதோ அங்க அவன் தான் தோன்றித்தனமா வாழ்ந்துகிட்டு இருப்பான். எனக்கு கப்பல் பிஸ்னஸ் இருக்கு, அந்த பிஸ்னஸ் இருக்கு, எனக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருது, நான் ஏன் தொழணும், நான் ஏன் இது பண்ணணும். அங்க ரஸாக்குடைய தன்மை வந்துட்டே இருக்கும். அவன் செயலை பார்த்தோன்னா ரஜாக்கை நிப்பாட்டுவான், கஹார வெளியாக்குவாங்க, எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். ஒருத்தன் எல்லா பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவனுக்கு கஃபூரு ரஹீம்ங்கிற இந்த சிஃபாத்து தஜலி ஆகிட்டே இருக்கும், மன்னிச்சுக்கிட்டே இருப்பான்ல. ஆனால் ஜலாலத்தில் வந்துட்டான், கஃபூரு ரஹீமை கட் பண்ணிடுவான், கஹார் ஆயிடுவாங்க, தண்டனை கொடுக்கக்கூடியவன் ஆயிடுவான். அல்லாஹ் ஆலிம். இப்போ இங்க ஆலிமுடைய சிஃபாத் வெளியாகிட்டே இருக்கு. அல்லாஹ் ஆலிமா இருக்கான். அவன் என்ன செய்யறான்? இப்போ நமக்கு இல்மு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இல்மு கொடுத்துட்டே இருக்கிறான். கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா கஹாரனா அப்படி நிப்பாட்டுவான். திறந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ இல்மு நமக்கு திறந்துக்கிட்டே இருக்கிறான். ஹாபிஸு, யா ஹாபிஸு திறந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் நம்ம மேலே அதிருப்தியாக இருந்தால் யா பத்தியூன்னு வந்துடும். யா யா ஹாபிஸு, யா ஹாபிஸு, யா யா பாசிது, யா பாசிது தான் திறக்கிறது, ஹாபிஸு மூடுறது. இப்போ யா பாசிது என்கிற திருநாமம் திறந்துக்கிட்டே இருக்கு. பிறப்பாளன் திறந்துக்கிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ அவன் அதிருப்தி ஆகிறோம்னா என் ஹாபிஸும் வந்துடும், மூடிடுவான் நம்மளை. அப்போ அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு பாருங்க. இது சில சமயம் சிலது வரும், சிலது மாறும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ட சராசரங்கள்லையும் ரஹ்மானா இருக்கிறான். எல்லா சராசரங்களுக்கும் ரஹமானா நடந்து கொள்ளுகிறான். ரஹமானா இது இந்த பாடம்லாம் எப்போ நம்ம கிலாஃபத்து வாங்கி அதுக்கு பிறகு கடைசி பாடமா கலீஃபாவுக்கு கடைசி பாடம் தான் இது சொல்லி கொடுக்குறது. இந்த சிபாத் அல்லா வெளியாகிறான் சொல்லிடுறோம். இதுதான் பாசித். சுனாமி வருதுல்ல, ரஹமானா இருந்த அவன் கஹாரியா மாறும்போது சுனாமி வந்துடும்.
ரஹ்மானா இருந்தான். ஜப்பான்ல ரஹ்மானா இருந்துகிட்டே இருந்தான். பரவாயில்ல, அவன் வணங்கினா கூட பரவாயில்ல, நம்ம ரஹ்மானா இருப்போம். அளவு மீறி போனவுடனே கஹார்ல வந்தான், பட்டுன்னு எடுத்தான், எல்லாத்தையும் போட்டான். புரியுதா? எத்தனையோ குழந்தை பிறக்குது, குழந்தை உண்டாக்கணும் நல்லா நாடிட்டான். முகம் ஒரே மாதிரி இருக்குமா? அது பதிவு. பதிவுங்கிற சிப்பாத்து அங்க வேலை செய்யும். உருவங்களை அமைக்கக்கூடியவர். புரியும்? இப்போ ஹயாத்து அல்லாஹ் ஹுவல் ஹய்யும் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு ஹயாத்து போடுறது சிஃபாத்து வெளியாகும்போது அந்த சிஃபாத்தை போட்டுருவான். இல்லையா பதிவு உருவத்தை வச்சு எல்லாமே செஞ்சு ஆனா ஹயாத்தை கொடுக்க மாட்டான், அப்படியே எடுத்துருவான் அது. அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க சிரமப்படுறீங்களா இந்த அஸ்மா ஓதுங்க, இந்த அஸ்மா ஓதுங்க, இந்த அஸ்மா ஓதுவோம்னு சொல்லி கொடுப்பாங்க. மனைவியை சொல்ற பேச்சு கேட்க மாட்டா, உதவி செய்யுங்க. யா வலி யா வலியு 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 ஓதிக்கிட்டே இருங்க அப்படின்னு. யா வலியு நேசனே நேசனே ஓத ஓத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனைவி இடத்துல முகப்பத்தை போட்டுருவான், நேசன் ஆயிடுவான். நோய் குணமே ஆக மாட்டுது, நோய் குணமே ஆக மாட்டுது. யா சலாமு யா சலாமு யா சலாமு யா சலாமு யா சலாமு யா சலாமு ஓதிட்டே இருந்தா அவனை கக்கார் கம்மியா சலாம் பண்ணுவான். அப்போ முழு உலகமும் ரஹமான் என்கிற அந்த தன்மையில நகர்ந்துகிட்டே இருக்கு. எல்லாருடைய ரஹமான்ங்கிறது இப்போ ஹாசா இந்த இடத்துல ஹாசா ரஹமான் எல்லாருக்குமே இங்க ஹாசா ரஹமான் இருந்தும் அதே நேரத்துல ரஹீமாவும் நடந்துக்கிறான் இந்த இடத்துல. ரஹீம்னு என்ன அர்த்தம்? ஹாசா சில பேருக்கு நல்லருள் புரியுது. ஹாசா ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, நான் யார அருள் புரியணும் அவங்களதான் என்னுடைய இல்மு கொடுப்பேன், என்னை பற்றி இல்மு கொடுப்பேன். அப்போ இந்த சபை ரஹீம் சிஃபாத் வெளியாகிட்டே இருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இந்த சிஃபாத்துகள் கூடுது குறையுது கூடுது குறையுது. இந்த பிறகு இன்ஷால்லா இதை கண்டினியூஷன் பண்ணுவோம்னு வச்சுங்களேன். ஆனால் அல்லாஹ்வுடைய இலாஹா என்கிற தன்மை எப்பவுமே குறைஞ்சதே இல்லை. ஒரு செகண்டுக்கு குறையும். என்னம்மா அப்படி சொல்றீங்க, எனக்கு இன்னும் காசே வரலையே, அப்படி இப்படி அல்லாஹ் இலான்னு சொல்றேன். இல்லை, அப்பவும் இலாஹா இருக்கான். அல்லாஹ் உங்களுடைய இலாவா இருக்கிறோம். அப்போ உங்களுடைய எல்லாம் இலாவா இருக்கு. குழந்தை இல்லைன்னா நீங்க இல்லான்றீங்க, அப்போ உங்களுடைய இலாவா இருக்கு. அப்போ உங்களுடைய இலாவா இருக்கு. மௌத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன, அப்பவும் உங்களுக்கு இலாவா இருக்கு. எப்படிமா? அதுதான் நீ விளங்கு. இலாஹா என்னன்னு, லா இலாஹா என்ன பாலமன்னவும் லா இலாஹா என்ன. அப்ப இலாஹானா என்ன அர்த்தம் விளங்கு. தேவையை பிடிச்சத டைமிங் இருக்கா? டைமிங்கே வைக்கல. அல்ல ஆரம்பம் இருக்கா? ஆனால் நீ ஆரம்பமா இருக்கிற, அதனால உனக்கு ஈமான் தேவைப்படுது. வழியில வந்து அந்த ஈமானை வாங்கிட்டு நடந்து வந்துட்டே இருக்கு. நீ ஈமான் வாங்குறதுக்கு முன்னாடியும் அவன் இலாவா இருக்கிறான். நீ ஈமான வாழ்ந்து மௌத்தா போன பிறகும் அவன் இலாவா இருக்கிறான். எது வரைக்கும் இலாவா இருப்பான்? எப்போ எப்படி எது வரைக்கும்?
நம்ம கேமரா முடிஞ்சு சொர்க்கம் நடக்கும் அதுக்கும் பிறகு மறுமை நாள் பிறகும் அவன் தான் இல்லாம இருக்கான். ஏன் தேவை பூர்த்தி செய்யணும். இல்லாம இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதாவது உள்ளவனா இருக்கணும்னா தேவை செஞ்சு கொண்டே தான் இருக்காரு. இல்லாவா இல்லைன்னா எதுவுமே அவனை தவிர எதுவுமே இருக்காது. முழு காயினாத்தையும் எல்லாம் அழிச்சிடலாம். அப்போ அப்போ இல்லாம தான் இருக்கும். அருமைக்கு போறதுக்கு தேவை பூர்த்தி செய்து அவன் தான் உள்ளான். அழகா தான் இருக்கணும். சரி, சொல்லாது எல்லாம் கையில் ஏதாவது பிடிச்சுன்னு சொன்னாலும் ஏமாத்தாள் ஏன்னா அல்லாவுடைய சிஃபாத்தே இல்லாதான். அது எப்படி இல்லாம ஆமா, அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் அந்த சிஃபாத் இருந்துட்டே இருக்கும். அல்லாஹ் அப்ப அல்லாஹ் தான் மௌதே இல்லையா? அல்லாஹ் எப்படி காயும் தாயுமோ அதே போல அவனுடைய அந்த இலாங்கிற தன்மையும் அழிவே இல்லாது. அல்லாஹ் யாருங்க? நமக்கு இலா. நமக்கு இலா. நம்ம இல்லைன்னா கூட அல்லாஹ் இல்லாதான். காயினாத்து இருந்தாலும் மர்மம் வந்தாலும் மர்மம் போனாலும் நீ உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் இலாதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் இலாஹாதான் இருந்தான். காயினாத்தே இல்லாம போனாலும் அவன் இலாதான். ஏன்? அந்த இலாங்கிற தன்மை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆனால் படைக்குதல் ஹாலிக் என்கிற தன்மை ஜுஹூர் ஆகாது படைக்காத வரைக்கும். ஆனா அது அவனுக்கு உரியது, அவனுக்கிட்ட இருக்குது அந்த தன்மை. இது மற்ற எல்லா சிபாத்துக்களும் இலா என்கிற சிபாத்துக்குள்ள அடங்கிடுது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காயினாத்தை படைப்பதற்கு முன்னாலும் அவன் இலாவாதான் இருந்தான். லா இலாஹா இல்லல்லாஹ், இலாஹா அல்லாத யாரும் இல்லை. ஆனால் அந்த இலா ஆகிய அவன் அந்த இலாவுடைய தன்மையை பார்க்க பிரியப்பட்டான். புரியல? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காயினாத்தை படைப்பதற்கு முன்னாடி அவன் தனியா தான் லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவன் தன்னந்தனியா இருந்தான். அப்ப இலா இல்லையா அவன்? அப்போ இலாதான் அவன். புரியுதா? ஆனால் அந்த இலாவுடைய தன்மை வெளியாகிறதுக்கு அல்லாஹ் கிட்ட சொல்லக்கூடாது. மில்குவா பில்ஃபேல் அல்லாஹ் கிட்ட வரக்கூடாது. நமக்கு மக்ளூக்ல தான் மில்குவா பில்ஃபேல், நம்ம மக்ளூக்ல தான். அவன் எப்பவுமே பில்ஃபேலா தான் இருக்கும். அல்லாஹ் கிட்ட மில்குவா இல்லை, பில்ஃபேல். அது அப்புறம் தான் சொன்னாங்க. இதோட கண்டினியூஷன் பிறகு சொல்றேன்னு சொன்னல நான். அதான் இன்ஷா அல்லாஹ் அது பிறகு சொல்றேன். இப்போ தேவையில்லை, குழப்பமா. இப்போ என்ன சொல்ல வரேன் நான், எப்படி ஒரு மனிதன் வாழ்றதுக்கு ஹயாத்து முழுக்க தேவையோ அதே போல எல்லா சராசரங்கள் வாழ்றதுக்கு இலாஹா என்கிற தன்மை முழுக்க தேவை. அந்த தன்மை அல்லாஹ் விட்டு பிரியவே பிரியாது. ஜாதி சிஃபாத் அல்லாஹ்வுடையது. இலாஹா லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த இலாஹா எப்படி இங்க கோவம் வரும்போது ரஹ்மான் வருதோ அப்படி இல்லை, எப்பவுமே 24 hour இலாஹா தான். 24 hour இலாஹாங்கிற சிஃபாத் வெளியாகிட்டே தான் இருக்கும், நிப்பாட்டாது. எது வரைக்குமான்னு கேட்டேன் நான். எது வரைக்கும்? அல்லாஹ் இருக்கிற வரைக்கும். மக்லூக் இல்லை. ஏன்? அவன் சிஃபாத் அது எப்படி அழியும்? அதனால நமக்கு பயம் வேணாம். தேவை எப்படி ஆகுமோ, என்னோட தேவை எப்படி முடியுமோ, பயம் வேணாம். ஏன்? என்னுடைய தேவையை பிடிச்ச அல்லாஹ் எப்பவுமே இருப்பான், கவலைப்பட வேணாம். இரவு 12 மணிக்கு முடிச்சுட்டு இருப்பான், 2 மணிக்கு முடிச்சுட்டு இருப்பான். எப்பவுமே 24 hours per day இலாவா தான் இருக்கிறான். நீ தேவை உடையவனாக நடந்துக்கிறதில்ல, இது தனி சப்ஜெக்ட். இப்போ அந்த இலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஜாத்தி சிஃபாத், அவன் தான் இலா, அவன் தவிர யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த தன்மை வெளியாகலை, ஜுஹூர் ஆகலை. அந்த தன்மையை பார்க்க அல்லாஹ் பிரியப்பட்டான்.
அந்த தன்மையை பார்க்க அல்லாஹ் பிரியப்பட்டான். கலக்கத்து கல்கா, படைப்புகளை அல்லாஹ் படைச்சான். படைப்புகளை அல்லாஹ் படைச்சான். எப்படி படைச்சான் தெரியுமா? தேவை உடையவனாக படைச்சான். தேவை உடையவனாக படைச்சான். ஏங்க தேவை உடையவனாக படைச்சாதான் இவன் தேவை பூச்சி. அப்போ நம்மை தேவை உடையவனாக படைச்சது யாரு? வயிற்ற படைச்சது யாரு? வயிறுன்னு ஒண்ணு இருந்தா தானே சாப்பாடு தேவை. சாப்பாடுக்காக தானே சுத்துறோம். இது வயிற்ற வச்சது யாரு? பசின்னு ஒண்ணு வச்சது யாரு? அப்போ வயிற்றையும் வச்சு பசியும் வச்சு வலிவுல ஆட போனாங்க. வலிவுல ஆடுறது கேட்கறாங்க, நீ அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்குதுன்னு கேட்கறாங்க. அப்போ சொல்றாங்க, இந்த வயிற்றை யார் படைச்சாலும் அவன் தான் இந்த வயிற்றுக்கு ரிசல்ட் தரணும். ஏன்னப்பா இந்த துனியாது வர்றதுக்கு முன்னாடியே வயிற்றை வச்சு வெளியே அனுப்புறான். கண்ணை எதுக்கு வைக்கிறான்? பார்க்கறதுக்கு. காதை எதுக்கு வைக்கிறான்? கேட்குது. வயிற்றை எதுக்கு வைக்கிறான்? நிரப்புறதுக்கு வைக்கிறான். அப்ப அவன் வைக்கும் போதே தெரியுது இவனுக்கு இவ்வளவு தேவை இருக்குது. ஐயோ அல்லாஹ் கண்ணே இல்லையா, அல்லாஹ் பார்க்கவே மாட்டானே, அல்லாஹ்க்கு இறக்கமே இல்லையா? அவனை படைச்சதே அவன் இறக்க காட்டுறது தானே. அவனை படைச்சதே தேவை பூச்சி எடுத்து. ஓ நான் இப்படி நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு இது இல்லையா, அல்லாஹ் இறக்கமே இல்லையா, நான் ஏன் இப்படி பண்றேன்? அல்லாஹ் உன்னை படைச்சதே அதுக்கு தானேப்பா, தேவை பூச்சி தான் உன்னை படைச்சேன், அதை நீ ஏத்துக்கோ. அதுக்காக தான் அந்த சீழ்நிலையை கொண்டு வராங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சது நோக்கமே, நீ தேவை உடையவனாக நான் படைச்சேன், நீ தேவை வருதுல, அப்போ என்கிட்ட கையை பேந்துடியான்னு பாக்குறான். இல்லப்பா நான் பாத்துக்கிறேன், உஸ்மான் மலா இருக்காரு, அவர்கிட்ட கை மாத்த வாங்கிக்கிறேன், அஜ்மல் மலா இருக்காரு, அவர்கிட்ட கை மாத்த வாங்கிக்கிறேன், இவர்கிட்ட இருக்க வாங்கிக்கிறேன், தேவைப்பட்டா நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன்னு பார்த்தா அல்லாஹ் போவான். இதுக்காக நான் படிச்சேன். அப்போ நாம மௌதா போனாலும் அல்லாஹ்வுடைய இலாஹா மௌதாவா போயிடும். அந்த ஈமான உள்ளத்துல வச்சு எப்படி போறவங்க உங்க தேவை அல்லாஹ் கிடைக்கும். ஏன் படைச்சதே அதுக்குதான், தேவைகளை கேட்கறதுக்காக தான் எல்லாம் படைச்சான். அந்த சிஃபாத்து அவன் பார்க்க பிரியப்பட்டான், பார்க்க பிரியப்பட்டான். அதனால நம்மள அல்லாஹ் படைச்சான். ஏன் படைச்சான்? கேட்கறான், கொடுக்க மாட்டான். இவன் கேட்கணும், அவன் கொடுக்கணும், அதை அவன் பார்க்கணும். கேட்கணும், நான் கொடுக்கணும், அதை நான் பார்க்கணும். புரியுதா? குழந்தை இல்லாம வச்சு விற்கணும், ஏன் கேட்கணும், அதை நான் பார்க்கணும். வியாபாரம் இல்லாம ஆக்குறான், ஏன் கேட்கணும், நான் பார்க்கணும். துணி இல்லாம ஆக்குறான், ஏன் கேட்கணும், நான் பார்க்கணும். கொண்டாடி பிள்ளைங்க சண்டை, ஏன் நீ கேட்கணும், நான் பார்க்கணும். இதுக்காக தான் எல்லாம் படிச்சு. புரியுதா? அப்போ படைப்பே இல்லையே, அவன் எதை வச்சு படிச்சான்? அல்லாஹ் அதனால என்ன செஞ்சான்? அதுக்கு தானே உஜூதாயிட்டான். தானே அந்த உருவத்துக்கு உஜூதா வந்து அவனே தான் இருக்கிறான். அடியான தேவையுடையவனாகவும் அவனே வந்துட்டான். தேவையுடையவனாக தெய்வ மகள்ல ஒருத்தன் பிச்சைக்காரன், சிவாஜி கணேசன் பணக்காரன் வந்து பிச்சை எடுப்பான். அவன் அப்பங்கிட்டிய அவன் புள்ளதான் அது, அவன் தான் அது, அதே சிவாஜி தான். தான் இலாஹா என்று பார்க்க எல்லாம் பிரியப்பட்டான். அப்ப மஹ்லூக்கு படைச்சான். மஹ்லூக்கு படைக்கிறது மஹ்லூக்கே இல்லையே, அதனால மஹ்லூக்குடைய சூரத் இருக்குது. அந்த சூரத்துல அவனே ஜாகிராயிட்டு, அவனே தேவையுடையவனாயிட்டு, அவனே கேட்கறான் அவன்கிட்ட. இதெல்லாம் என்ன சொல்லுங்க? ஆனா தேவை யாருக்குங்க? தேவை இந்த நிஸ்பத்துக்கு. அந்த நிஸ்பத்தை இல்லையல்ல, அந்த நிஸ்பத்துக்கு மௌஜூதா இருந்து
அவனே வந்து அவனே கூட இருந்து அவனே தான் தேவை கேட்கிறான். மோலா எனக்கு தேவை பிடிச்ச தேவையா அல்ல. இந்த பக்கம் அடியான், அந்த பக்கம் ரப்பு. இந்த பக்கம் அந்த பக்கம் ரப்பு. அடியான் ரப்புன்னு சொல்லிட்டா குஃபுர், அவ்வளவுதான், நரகத்துக்கு போடுவான். ஏன்? உனக்கு ஒண்ணுமே இல்லையே, நீ விளங்கிக்க, பார்த்து அமைதியா வாய முடிக்கும். அதான் வலிமல்ல. என் மோலா என் நிஸ்பத்துல நான் இல்லை நீ தான் இருக்கிறேன்னு பார்த்து விளங்கி அமைதியாயிடு. அதான் வலி உள்ள. வெளியே சொல்லாது. பசிக்குது, யாருக்கு பசிக்குதுங்க? யாருக்கு பசிக்குது? யாருக்கு பசிக்குது? அல்லாவுக்கு பசிக்குதுன்னு சொன்னா குஃபுர் ஆயிடும். மார்க்கத்தொட்டு நீங்க காபீர் ஆயிடுவீங்க. பசி எனக்கு, பசி எனக்கு தான், அல்லாவுக்கு பசிக்காது. ஆனா இந்த நிஸ்பத்துல அவன் வர்றதுனால அந்த பசியை உண்டாக்கி அவனே தான் அந்த ரியாக்ட் பண்றான். அந்த கேரக்டர், அமானுல்லாவுடைய கேரக்டர் அவனாவே எடுத்துக்கிட்டான். அமானுல்லாவுக்கு தான் பசிக்குது. ரஜினிகாந்த் பிச்சைக்கார மாதிரி ஆக்ட் பண்றான்லமா ஏதோ ஒரு படத்துல. பணம் சிரிப்பான், என்னடா இது பணம் முக்கா யார் சொல்லி என்னடா பணம் உண்மையா? அது அவன் கோடீஸ்வரன், ஆக்டிங். அந்த வேஷத்தை கழிச்சா அவன் பாட்டு அவன் இருப்பான். அப்ப வேலை செஞ்சது எது? அந்த வேஷம். அந்த வேஷம் அது மாதிரி சொல்லுது. அவன் பசிக்கிறது இந்த வேஷம். இந்த வேஷம் தேவை உடையவனை படைக்கணும்லம்மா. தேவை உடையவனை படைக்கிறதுக்கு உஜுது தேவை. உஜுது இல்ல, உஜுதுல அவனே வந்துட்டான். ஆனா ஹகீகத்துல அவன் தான் இருந்து கையை தூக்கி வைக்கிறான். ஆனா அவனுக்கு தேவையில்லை, அவன் ரப்பு. ஆனா அடியானுடைய வேஷம் எப்ப போட்டானோ இவன் கேட்கக்கூடியவனாக ஆயிட்டான். புரியாது, வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த நிஸ்பத்துல மக்லூக்கா இருக்கிற, அந்த நிஸ்பத்துல மௌலாவா இருக்கும். இதுக்காக தான் படிச்சான். மோலா நான் இல்ல கையை தூக்குறது நீ தான் மோலா அப்படி இவன் சொல்லுவான். அவன் பாப்பான். அப்ப நான் தேவை இல்ல இல்ல எனக்கு தூக்க வைக்கிறது நீ, இந்த கையில இருக்குது நீ. நீ துவா செய்யுங்களே, நீங்க துவா செஞ்சா நடக்கும். என்ன காரணம்? மோலா நான் இல்ல நீ தான் துவா கேட்கிற. கொடுக்கிறவன் நீ தான், வாங்குறவன் நீ தான். லியா அல்ல லியா அல்ல. இந்த நிஸ்பத்துல தொழுறான், அந்த நிஸ்பத்துல தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்துவாவும் பெத்தபாரே உஜூது, பெத்தபாரே உஜூதின் அடிப்படையில் அப்துவில் அல்லா தான் இருக்கிறான், வேற யாரையும் இல்லை. ஆனா அல்லா அல்லாதான். அது தஞ்சி, இது தஸ்பி. அல்லா அல்லாவா இருந்து கொண்டு அதே நேரத்துல மக்களுடைய சூரத்துல வெளியாகி அவனே தன்னை தொழக்கூடியவனாக வைக்கிறான். அதை பார்த்து லயிச்சிடறான். உனக்கும் நீயும் பாரு, நீயும் பார்த்து நீயும் லயிச்சிடு. ஆனா நீ நான் சொல்லாது, உன்னை நான் சொல்லாது, என் அடிமன் சொல்லு. அதான் ரசூலுல்லாஹி சொல்ல அப்துஹு வ ரசூலுஹு. ரசூலுல்லாஹி சொல்ல அப்துஹு வ ரசூலுஹு. நான் உன்னை அடியானா இருக்கிறேன் யா அல்லாஹ்னு சொன்னாங்க. நான் தான் அல்லாஹ்னு சொல்லல, நான் அடியானா இருக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னா. ஆனா என்னல அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. வன்றானி பகதுராரா, யார் என்ன பார்த்தாங்களோ அல்லாஹ்வை தான் பார்த்தாங்க. ஆனா நான் அல்லாஹ் கிடையாது, என்னை பார்த்தா அல்லாஹ் தான். இப்படி வெளியே கொண்டு மோதுறோம். வெளியே மோதிரத்தை பார்த்தா வெளியே பார்க்குற மாதிரி, நபியை பார்த்தா அல்லாஹ் பார்க்குற மாதிரி தான். ஆனா நபி அல்லாஹ் கிடையாது. மோதிரம் எப்போ வந்துச்சு? ஷேப். எப்போ ஷேப் வந்துச்சோ அங்க அல்லாஹ்னு சொல்லக்கூடாது. இந்த சூரத்து என்னது? இந்த சூரத்துல அவன் வெளியா இருக்கான், அவன் உஜூத் இருக்கு. சூரத் என்னதான்பா? உஜூத் அல்லாஹ்வுடையது. அதே போல சிஃபாத் அல்லாஹ்வுடையது, ஃபேல் அல்லாஹ்வுடையது, ஆசார் அல்லாஹ்வுடையது. எல்லாமே அவனுடையதை வாங்கி நான் ஆக்ட் பண்றேன். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? அவனுடையதை கொடுத்து என்ன அனுப்பிச்சிருக்கிறான். இப்ப நான் என்னதுன்னு சொன்ன போது அல்லாஹ் கோவம் வருது. அடே முட்டாள், தேவையை பூச்சியால நான் உன்னை படைச்சேன், இப்ப நீயும் ரப்பா ஆயிட்டியா? அது அப்புறமா வைங்க. இலாவா இருக்கிறான் அல்லா 24 hours, நாம 24 hours தேவை உடையவனாக இருக்கிறோம். தேவை உடையவனாக இருக்கணும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அல்லாஹ் கிட்ட கேட்கணும். தேவை நம்பிக்கை வச்சு கேட்கணும். தேவையை பிடிச்ச மக்கள் யாரும் நீ விட்டா எப்படி இருக்கும்? நம்ம மராஜாத்து அப்படி பண்ண போக போக கல்வி திறந்துக்கிட்டே இருக்கு. இப்போ டக்குன்னு திறக்குது முடிச்சு. ஏன்னா வரணும் இல்லை, இன்னும் எவ்வளோ எத்தனை வருஷங்கள் ஆகும் அதெல்லாம் வரணும். டக்கு டக்கு திறந்து போடுறான்.
மாரிஃபா. இதை நீங்க விளங்காம நீங்க போய் முதல்ல தப்பா நீங்க பேசக்கூடாது வெளியே. அப்படியே வைங்க. போக போக அதை அவங்களுக்கு மறைமுகமா கொடுத்துருவாங்க. விளங்காம யாரும் தயவு செய்து போய் வெளியே பேசாதீங்க. அடிமையும் அல்லாதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடிமையிலும் அல்லாஹ் இருக்கு. அடிமையிலும் அல்லாஹ் இருக்கு. அல்லாஹ் இல்லாம யாருமே இல்லை. லா ஷரீக லஹு. அவனை போல யாருமே இல்லை. அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவை பூர்த்திகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இல்லை. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.